முக்கிய செய்திகள். இலங்கை அரசை போர் குற்றவாளியாக அறிவித்து பொருளாதார தடை விதிக்க வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. திமுக ஆட்சியில் அனைத்து பிரச்சினைகளிலும் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. திமுகவினர் வெளிநடப்பு. கருணாநிதி மகள் கனிமொழிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுப்பு. நீதிமன்றத்தில் ராஜாத்தி அம்மாள் கண்ணீர். புதுச்சேரியில் அமைச்சரவை பதவியேற்பு விழா ரத்து. மத்திய அரசு ஒப்புதல் கிடைக்கவில்லை. காஞ்சிபுரம் அருகே 22 பேரை பலிகொண்ட விபத்து நடந்தது எப்படி? போலீஸ் தீவிர விசாரணை. வணக்கம். விரிவான செய்திகள். இலங்கை அரசை போர் குற்றவாளி என்று அறிவிக்க ஐநாவை இந்தியா வற்புறுத்த வேண்டும் என்பதோடு அந்த நாடு மீது பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் 110 விதியின் கீழ் 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் காஞ்சிபுரம் அருகே பேருந்து விபத்தில் பலியான 21 பேருக்கு இரங்கல் தெரிவித்ததோடு அவர்களின் குடும்பத்தாருக்கு 1 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். மேலும் ஜூன் 1ஆம் தேதி மண்டபம் பகுதியில் இருந்து கடலில் மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்கள் காணாமல் போனதைத் தொடர்ந்து அவர்களை தேடும் பணி தீவிரமடைந்தது. இதில் 9 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 4 பேர் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இலங்கை அரசை போர் குற்றவாளி என்று ஐநா அமைப்பு அறிவிக்க இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் மற்ற நாடுகளுடன் இணைந்து இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க இந்தியா முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இலங்கை மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து பேசிய இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேக்கு தமிழரசன், இலங்கை அரசை குற்றவாளி கூண்டில் நிறுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சவுந்தரராஜன் பேசுகையில், கடந்த திமுக ஆட்சியில் இலங்கை தமிழர் பிரச்சினையில் அஞ்சல் பணி மட்டுமே அரசு பணியாக நடந்தது என்றும் பிரதமருக்கு கடிதம் எழுதுவது ஒன்றையே முன்னாள் முதல்வர் கருணாநிதி செய்தார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நஞ்சப்பன் பேசும்போது, இலங்கை தமிழர் மீதான தாக்குதலை இந்திய அரசு முன்னின்று நடத்தியது என்றும் குறிப்பாக ராணுவ தளவாடங்கள் மற்றும் இந்திய ராணுவ தளபதிகளின் வழிநடத்தல்கள் ஆகியவை இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடந்த அட்டூழியங்களாகும் என்றும் குற்றம் சாட்டினார். மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவாஹிருல்லா பேசுகையில், இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதித்தால் மட்டும் போதாது, அந்த நாட்டுடன் ராஜீய உறவுகளை இந்தியா துண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இலங்கை தமிழர் பிரச்சினையில் முந்தைய திமுக அரசின் அலட்சிய போக்கை சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எடுத்துரைத்தபோது திமுகவினர் கூச்சல் குழப்பம் செய்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள். தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அரசை போர் குற்றவாளியாக அறிவித்து பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன் மீது பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த், இலங்கையில் தமிழ் இனத்தை அழித்த பெருமை கடந்த திமுக ஆட்சிக்கு மட்டுமே உண்டு என்று குறிப்பிட்டார். தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அரசிற்கு எதிராக அரசு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை தேமுதிக சார்பில் வரவேற்பதாக விஜயகாந்த் கூறினார்.
இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக கடந்த திமுக ஆட்சியின் போது உண்ணாவிரத நாடகம் நடத்தினார்கள். பின்னர் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற நிலைமை ஏற்பட்டதாக கூறி மக்களை ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார். இலங்கையில் 8 லட்சம் தமிழர்கள் இருந்ததில் 4 லட்சம் பேர் மட்டுமே உள்ளனர். மீதி 4 லட்சம் பேர் கதி என்ன? இதற்கு இங்குள்ள அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேப்டன் கேள்வி எழுப்பினார். 1972ஆம் ஆண்டு முதல் திமுக ஆட்சியில் காவிரி நீர் பிரச்சினை உட்பட அனைத்து பிரச்சினைகளிலும் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டதை சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பட்டியலிட்டு காண்பித்தார். இலங்கை தமிழர்களை வஞ்சித்த திமுக ஆட்சி மற்ற பிரச்சினைகளிலும் தமிழர்களை வஞ்சித்தது என்று கேப்டன் கூறியபோது திமுகவினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். சபாநாயகர் ஜெயக்குமார் குறுக்கிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பேசி முடிக்கட்டும், பின்னர் திமுகவினர் பதிலளிக்க வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவித்ததும் திமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். இதைத் தொடர்ந்து திமுகவினர் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனை அடுத்து பேசிய கேப்டன் விஜயகாந்த், கடந்த திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சியினருக்கு இதுபோல் பிரச்சினைகளை விரிவாக பேச அனுமதி அளிக்காமல் மறுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அனைத்து கட்சியினருக்கும் வாய்ப்பளிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துவிட்டது. கனிமொழிக்கு ஜாமீன் கிடைக்காததால் நீதிமன்றத்திற்கு வந்திருந்த கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் கண்ணீர் விட்டு அழுதார். கலைஞர் டிவிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் வந்ததை அடுத்து அதன் பங்குதாரரான கனிமொழி, நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களை ஜாமீனில் விடுவிக்க கோரி புதுடெல்லி சிபிஐ தனி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதைத் தொடர்ந்து கனிமொழி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதுடெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அங்கும் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. கனிமொழி, சரத்குமார் ஆகியோரை விடுதலை செய்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்து அவர்களின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தார். கனிமொழி ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்திற்கு வந்திருந்த அவரது தாயார் ராஜாத்தி அம்மாள் கண்ணீர் விட்டு அழுதார். அவருக்கு திமுக எம்பி TR பாலு ஆறுதல் கூறினார். பின்னர் கனிமொழியும் சரத்குமாரும் திகார் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்க இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் ரங்கசாமி தலைமையில் NR காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. அங்கு புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக ஆளுநர் மாளிகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதிகாரிகள் தயார் நிலையில் இருந்தனர். இதேபோல் அமைச்சர்களாக பதவியேற்க இருந்தவர்களும் MLAக்களும் ஆளுநர் மாளிகையில் காத்திருந்தனர். இன்று காலை 10:30 மணி அளவில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அறிவித்திருந்த நிலையில் இதற்கான உத்தரவு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து இதுவரை வரவில்லை என்று தெரிகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி கடிதம் அளிக்காத நிலையில் பதவியேற்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசிடமிருந்து அனுமதி கடிதம் பெறப்பட்ட பின்னர் மற்றொரு தேதியில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை யூனியன் பிரதேசம் என்பதால் அமைச்சர்கள் பதவியேற்பிற்கு மத்திய அரசின் ஒப்புதல் அவசியம். காஞ்சிபுரம் அருகே பேருந்து விபத்தில் பலியான 22 பேருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பலியானவர்கள் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரத்தை அடுத்த காவேரிப்பாக்கம் அருகே உள்ள அவலூர் என்ற இடத்தில் தனியார் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணம் செய்த 22 பேர் பலியானார்கள். சென்னையிலிருந்து திருப்பூருக்கு நேற்று இரவு தனியார் பேருந்து ஒன்று 25 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது இரவு 11:30 மணி அளவில் காஞ்சிபுரத்தை அடுத்த காவேரிப்பாக்கம் அவலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற பேருந்து முன்னால் நின்று கொண்டிருந்த லாரி மீது எதிர்பாராத விதமாக மோதியது. மோதிய வேகத்தில் பேருந்து ரோட்டை ஒட்டியுள்ள 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தின் டீசல் டேங்க் வெடித்ததில் பேருந்து முழுவதும் தீப்பிடிக்க தொடங்கியது. இரவு நேரம் என்பதாலும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததாலும் பயணிகள் சுதாரிப்பதற்கு முன்பாக பேருந்து முழுவதும் தீ பரவியது. இதில் சிக்கி 22 பேர் பரிதாபமாக பலியானார்கள். தகவல் அறிந்ததும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அதிகாரிகள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர் வருவதற்கு முன்பாக பேருந்து முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. இதில் 22 பேர் உடல் கருகி பலியானார்கள். பேருந்தின் ஓட்டுநர் நாகராஜனும் கார்த்திக் ராஜா என்பவரும் இந்த விபத்தில் உயிர் தப்பினர். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதையடுத்து இன்று சட்டப்பேரவை கூடியதும் இந்த விபத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கருப்பு பணத்தை மீட்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் உண்ணாவிரதம் இருக்க போலீசார் தடை விதித்ததால் காந்தி சமாதியில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை அண்ணா ஹசாரே மேற்கொண்டுள்ளார். கருப்பு பணத்தை மீட்க கோரி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பாபா ராம்தேவை போலீசார் நள்ளிரவில் கைது செய்து வெளியேற்றினர். போலீசார் நடத்திய தடியடியில் அவருடன் உண்ணாவிரதம் இருந்த ஏராளமான ஆதரவாளர்கள் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்திரில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே அறிவித்தார். இதற்கு டெல்லி போலீஸ் அனுமதி மறுத்துவிட்டது. மேலும் 144 தடை உத்தரவும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தடை உத்தரவை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று ஹசாரே அறிவித்தார். ஜந்தர் மந்தர் பகுதிக்கு பதிலாக டெல்லி மாவட்டத்திற்கு வெளியே உள்ள ராஜ்காட்டில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை திட்டமிட்டபடி அண்ணா ஹசாரே தொடங்கியுள்ளார். இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இன்று மாலை வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இதேபோல் ஹரித்வாரில் நேற்று உண்ணாவிரதத்தை தொடங்கிய பாபா ராம்தேவ் இன்று 2வது நாளாக தனது போராட்டத்தை முன்னெடுத்து சென்றுள்ளார். இதேபோல் நாடு முழுவதும் கருப்பு பணம் மற்றும் ஊழலுக்கு எதிராக போராட்டம் வலுத்து வருவதால் மத்திய அரசிற்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 49O விதியின்படி வாக்களிக்காதவர்கள் குறித்த விவரங்களை காவல்துறையினர் சேகரிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் எந்த ஒரு நபருக்கும் வாக்களிக்க விரும்பாதவர்கள் 49O விதியை பயன்படுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்ததைத் தொடர்ந்து ஏராளமானோர் இந்த விதியை பயன்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் 49O விதியை பயன்படுத்திய வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை காவல்துறையினர் சேகரிப்பதாக புகார் வந்துள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் காவல்துறையினர் சேகரித்து வரும் தகவல்களால் இந்த வாக்காளர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் காவல்துறையினரின் இந்த நடவடிக்கையை நிறுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நடத்திய தலைமை நீதிபதி MY இக்பால் மற்றும் சிவஞானம் அடங்கிய பெஞ்ச் வாக்காளர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபடக்கூடாது என்று உத்தரவிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.